சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்தினாதான் வந்து எஜுகேஷன் நிதி உள்ளிட்ட வந்து கொடுக்கப்படும் சொல்லி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இது குறித்து மிக நீண்ட கடிதங்கள் 2 கடிதங்கள் முதல்வரே எழுதியிருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. 3வது மொழியாக வேற்று மொழியை கொண்டு வரோன்னு சொல்கிறாங்களே ஒழிய அந்த வேற்று மொழிங்கிறது நிச்சயமாக அது வந்து இந்தியா தான் இருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் 3ஆம் மொழி நான் வந்து பெங்காலி படிக்கிறேன்னு ஒரு மாணவர் சொன்னால் புதுக்கோட்டையில் வங்காள மொழி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இருக்காங்களான்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வங்காள மொழி தெரிஞ்சால் ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக பொதுவாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது ஹிந்தியில் தான் வந்து நிற்கும். அது 3வது மொழி வேற்று மொழின்னு சொன்னாலும் கூட இறுதியில் அது வந்து ஹிந்திக்கு தான் வந்து நிற்கும். இந்த சூதை தெரிஞ்சதுனால தான் நாங்கள் வந்து இதை எதுக்குறோம். முதல்ல ஹிந்தின்னு நேராக வந்தாங்க, என்ன விரட்டி விட்டோம். ஹிந்தின்னு சொன்னால் அவன் விரட்டுறான்னு தெரிஞ்சோன்னா இப்போ 3வது வழின்னு பேக்டோர் வழியாக வர்றாங்க. இவர்கள் சூழ்ச்சி தெரியாத ஆட்கள் நம்ம இல்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது பெரியார் கண்ணாடி. 3வது மத்திய அரசு வந்து நம்ம மும்மொழி கொள்கையை நாங்கள் இது பண்ணல. நாங்கள் ஏதாவது ஒரு மொழியை படிக்கிறது நாங்கள் வந்து பார்த்தோம். ஹிந்தியை நாங்கள் திணிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அது ஏதாவது ஒரு மொழிங்கிறது இங்கிலீஷ் வச்சுட்டு போக வேண்டியது. அதுல என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு மொழிங்கிறாங்கல்ல, அந்த இடத்துல இங்கிலீஷ் இருந்துட்டு போக வேண்டியது தானே. தெரியல, ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? ஆமா, காமன் லாங்குவேஜா இருக்கு. ஆமா, 3வது மொழிங்கிறது ஏதோ ஒரு மொழி தேவையில்லை. இங்கிலீஷ் தான் காமன் லாங்குவேஜ் ஆச்சுல. அது எதுக்கு அந்த 3வது மொழி? அதுதான் நாங்க கேட்கிறோம். இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் ஆகி போச்சு, அப்புறம் எதுக்கு அந்த 3வது மொழி? அதுதான் நம்ம மீண்டும் மாணவருக்கான வாய்ப்பை வந்து திமுக அரசு வந்து படிக்க சொல்லி ஆளுநர் உள்ளிட்டவங்க குற்றச்சாட்டு. அதாவது இப்ப இங்க இருக்கிற பல பேருக்கு ஆங்கிலம் தெரியும். இங்க இருக்கிற நிருபர்களே பல பேர் ஆங்கிலம் பேசுறவங்க எனக்கே தெரியும். எனக்கு ஆங்கிலம் தெரியும். நம்ம 2 பேரும் அமெரிக்காவில் போய் ஒரு வெள்ளைக்காரனோட ஆங்கிலத்தில் நம்மளால போட்டி போடவே முடியாது. அதாவது ஒருத்தன் தாய்மொழியை கற்றுக்கிட்டு இன்னொருத்தன் அதில் போட்டி போடவே முடியாது. நாளைக்கு நம்ம இந்தியா கற்றுக்கிட்டோம்னா நாளைக்கு எல்லா போட்டித் தேர்வுகளும் இந்தியில் நடக்கும். சரியா? அப்போ அத்தனையிலே அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நம்மளால வெற்றி பெறவே முடியாது. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிலங்கிறது ஒரு வேற்றுமொழி. இந்திக்காரங்களுக்கும் வேற்றுமொழி, தமிழ்காரங்களுக்கும் அது வேற்றுமொழி. அதை 2 பேரும் கற்றுக்கிட்டு அதில் போட்டி போடுறது தான் சமமான நியாயமான போட்டியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆங்கிலம். அடுத்து தென்னிந்தியா வந்து சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு. எப்படி நான் பார்க்குறேன்? தொகுதி மறுசீரமைப்பு திரும்ப அது ஒரு பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல, அதாவது அவங்களுடைய சித்தாந்தம் எங்கெல்லாம் வலுவா இருக்கோ, கொள்கை வலுவா இருக்கோ, அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொகுதியினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு அங்க மட்டுமே மெஜாரிட்டியை பிடிச்சி தொடர்ந்து இந்த நாட்டை ஆள்றதுக்கான பிளான் தான் இந்த தொகுதி மறுசீரையை தவிர இதை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாடாளுமன்றம்ங்கிறது கொள்கை வரையறை செய்யறதும் சட்டம் இயற்றுறதும் மட்டும்தான் நாடாளுமன்றத்தோட வேலை. சரிங்களா? அதை தாண்டி நாடாளுமன்றத்துக்கு வேற ஒரு பெரிய பணிகள் எதுவும் கிடையாது. நாடு சுதந்திர அடையில 35 கோடி பேர் அன்னைக்கு ஜனத்தொகை. அன்னைக்கு ஒரு பிரதமர் தான் இருந்தாரு. இன்னைக்கு 150 கோடி ஆச்சு. 4 பிரதமர் ஆக்கிடுவோமா என்ன? அப்போ முடிவெடுக்கும் இடத்துக்கு வந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்கு பாத்தீங்களா, லோக்கல் பாடி. இப்போ ஒரு வார்டு இருக்கு, ஒரு 2000 பேர் இருக்காங்க. அது மக்கள் தொகை 10 ஆயிருச்சுன்னா அதை 4ஆ பிரிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரு வேலை இருக்குது, மற்ற வேலைகள் இருக்கு, மக்களோட டெய்லி தொடர்புல இருக்கு. நாடாளுமன்றங்கிறது மக்களோட டெய்லி தொடர்புல இருக்குது இல்லை. இந்த நாடு எப்படி செயல்படணும் முடிவெடுக்கிற இடத்துல இருக்குது. அதை அதிகரிக்க வேண்டிய தேவையில்லை. அரசியல்வாதிகள் வந்து தொடர்ந்து எல்லாருமே வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க முன்மொழிக்கு எதிர்க்காங்க. பாஜக நான் பகிரங்கமா சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ எடுங்க, நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முக்காசி பேர் பாஜகக்காரங்க தான். ஆனா மற்றவங்களை கையை காட்டிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டையில இப்ப ஏவிசிசில இருந்து ஆரம்பிச்சு இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்க பல பேர் பாஜகக்காரங்க. இந்த ஊர்ல ஸ்கூல் நடத்துறவங்கள யாரு? நம்ம முதல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து சுதர்சனம். அவரு பிஜேபிக்காரர், உங்களுக்கே தெரியும். பிஜேபியில பொறுப்புல இருக்கவர். அப்புறம் என்ன இன்னும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் முக்காவாசி பாஜகவினரால் நடத்தப்படுவது. ஒரு திருட வரான்னு கத்துற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க மத்தவனை கையை காட்டிட்டு. நான் தான் சொல்றேன், புதுக்கோட்டையில இருக்க சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகமாக கட்சியில் இருக்கவங்க யாரு? நன்றி. சீமான் விவகாரத்துல நம்ம வந்து தொடர்ந்து திமுக தான் குற்றச்சாட்டாரு. திமுகவோட பேக்கப்ல இருந்து அந்த லேடிஸ் வந்து நடிகை கூட்டி விடுறாங்க. யாரும் அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி பேசுவோம்.